பிரைஸ் த லார்ட். இன்று தவக்காலம் 13ஆம் நாள். இன்றைய வாசகம், நற்செய்தி, திருப்பாடல். இந்த மூன்றிலுமே 2 வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று இரக்கம், மற்றொன்று மன்னிப்பு. தானியேலும் தாவீதும், ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் கொண்டு மன்னியுங்கள் என்று வேண்டுகிறார்கள். இவர்களைப் போல் முழு மனத்துடன் ஜெபிக்கும்போது கடவுளின் இரக்கமும் மன்னிப்பும் நமக்கு கிடைக்கின்றது. நற்செய்தியில் இயேசு இரக்கம் காட்டுங்கள், மன்னியுங்கள் என்கிறார். தந்தையாம் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டதை பிறருக்கும் கொடுங்கள் என்கிறார். அதை எப்படி கொடுக்க வேண்டும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கும்போது நமக்கும் கொடுக்கப்படும் என்கிறார். இயேசு காணிக்கையை சொல்லவில்லை, இரக்கத்தையும் மன்னிப்பையும் கூறுகின்றார். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். அதாவது தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். கடவுள் நம்மீது இரக்கத்தையும் மன்னிப்பையும் நிறைவாக பொழிந்துள்ளார். அதேபோல் நாமும் பிறரிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குரியவர்களே, இன்றைய காலத்தில் சிலர் அனாதைகள், ஆதரவற்றோர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, நோயாளிகளுக்கு உதவி செய்கிறார்கள். சிலர் இரக்க மனத்துடனும் சிலர் விளம்பரத்திற்காகவும் செய்கிறார்கள். எது எப்படியாயினும் பலருக்கு உதவிகள் கிடைக்கின்றது. ஆனால் மன்னிக்க வேண்டும் என்னும் மனநிலை மட்டும் யாரிடம் இருந்தும் வெளிப்படவில்லை. இதனால் பல இடங்களில் ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொள்கிறார்கள். மரணமும் ஏற்படுகின்றது. இரக்கமும் மன்னிப்பும் நிறைவாக பெற்று அதை வெளிப்படுத்தும் கிறிஸ்துவின் அன்பு மக்களே, எல்லோரும் கிறிஸ்துவின் கரத்தின் கீழ் ஒன்று சேர ஒருவர் ஒருவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். பிரைஸ் த லார்ட்.